ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் நல்லாவும் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆழ் மனசை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். பட் இந்த வீடியோவில் ஆழ் மனசுனா என்ன, அது எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகும், ஆழ் மனசுன்னு சொல்லிகிட்ருக்காங்களே அது அது என்ன தான் பண்ணும் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாதோ யாருக்குமே அந்தளவுக்கு தெரியாது. ஏன் எனக்குமே தெரியாது. நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கும் அது தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும். நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேனோ அதை எல்லாத்தையும் உங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை. ஸோ அதனால் இன்றைக்கி ஆழ் மனசு எப்படிலாம் ஒர்க் ஆகும், அதுனா என்ன, நம்ம யார், நமக்குள்ளே இருக்கிற உலகம் என்ன அப்படிங்கிறத பற்றி டீப்பாக பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்கு. தென் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த வீடியோவை, ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் நம்ம ஃபேமிலியில் நீங்கள். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். இது எல்லாமே உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதும் என்னோடய ஆசை தான். வாங்க கான்செப்ட்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்கும் மனசு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும், ஓகேவா? அது எப்படின்னா, நம்ம மனசில் 2 நிலைகள் இருக்குது. ஒன்று உணர்மனது, இன்னொன்று ஆழ்மனது. உணர்மனது அப்படின்னா நம்ம பார்த்து உணரக்கூடிய எல்லாமே, ஓகேவா? அதுதான், அந்த உணர்ச்சிகள் தான் நம்ம மனசுக்குள்ளே போகுது. அதுதான் ஆழமாக நம்ம அதை டீப்பாக நம்ம யோசிச்சிட்ருக்கோம், ஓகேவா? உணர் மனசுக்கு தெரியும் நம்ம போகிற பாதை கரெக்டான பாதையா இல்லை தப்பான பாதையா, அது நமக்கு வேணுமா இல்லை வேணாமா, அது நமக்கு ஒரு கொஞ்ச கால சந்தோஷமா இல்லை நீண்ட கால சந்தோஷமானு உணர் மனதுக்கு தெரியும். பட் ஆழ் மனசுக்கு தெரியாது, ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போது டீச்சர் தான் நம்மளோட உணர் மனது, ஸ்டூடெண்ட் தான் நம்மளோட ஆழ் மனது. டீச்சர் என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி நீ இந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏன் மேம் எவ்வளோ கொடுக்குறீங்க, ஏன் கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா என்ன, இது நாங்கள் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. டீச்சர் என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட். அது மாதிரி தான் உணர் மனசு என்ன சொல்லுதோ அதை தான் ஆழ் மனசு அப்படியே செய்யும். இது வரைக்கும் யாருமே நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, இனிமேல் நோட் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, நீங்கள் டெய்லியும் எதை வழக்கமாக நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அது கண்டிப்பாக உங்கள் ஆழ் மனசுக்குள்ளே போகுது. ஆழ் மனசுக்குள்ளே போனதும் நீங்கள் மனசுக்குள்ளே என்ன யோசிச்சிங்களோ அது இந்த வெளியுலகத்தில் பார்ப்பீங்க. அது எந்த இடத்துல